ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் நேயர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று நிகழ்ச்சியில் முதலாவதாக வழமை போல தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: நாட்டில் அராஜகங்கள் அரங்கேற்றும் அரசுக்கு எதிராக போராட்டம் வெடிக்கும். சத்தியாகிரக நிகழ்வில் ரணில் சூளுரை, ஸ்லோகாட்டை ஏந்தி போராட்டம் என்ற தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஆட்சியின் கீழ் நாட்டில் இன்று வெள்ளை வேன் கலாச்சாரம், கடத்தல்கள், மக்களின் மனித உரிமைகள் மீறல் மற்றும் ஊடக அடக்குமுறை போன்ற அராஜகங்கள் அரங்கேற்றப்படுகின்றன என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இதற்கு எதிராக இன்று உத்தியோகபூர்வமாக அநீதிக்கு எதிரான தேசிய இயக்கத்தின் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாடு பூராகவும் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்கும் என்றும் அவர் தெரிவித்ததாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. பொன்சேகாவின் விடுதலையை வலியுறுத்தி கொழும்பில் ஆர்ப்பாட்டம், சிறை வரை பேரணி, அனுமா தலைமையில் எம்பிக்கள் அணி திரண்டனர் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா சிறையில் அடைக்கப்பட்டு 2 வருடங்கள் பூர்த்தி அடைந்ததை நினைவு கூர்ந்தும் அவரை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் அனுமா பொன்சேகாவின் தலைமையில் நேற்று கொழும்பில் ஆர்ப்பாட்டமும் பேரணியும் நடத்தப்பட்டது. கொழும்பு பொதுக்கடன் நீதிமன்றத்திற்கு முன்பாக நேற்று காலை ஒன்று கூடியவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் அங்கிருந்து வெலிக்கட சிறை வரை பேரணியாகவும் சென்றனர். இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதிக்க நீதிமன்றம் மறுப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை விடுவிக்க கோரி கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு முன்னால் நேற்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதிக்க கோரி போலீசாரினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவினை கொழும்பு பிரதான நீதவான் ரஸ்மி சிங்கப்புலி நிராகரித்தார். பொன்சேகாவின் விடுதலை கோரி அனுமா பொன்சேகா தலைமையில் நேற்று காலை ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருந்த நிலையில் இந்த மனுவை வாழைத்தோட்ட போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த நீதிபதி, அமைதியான ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிராக தடை பிறப்பிக்கப்பட மாட்டாது, ஆனால் ஆர்ப்பாட்டத்தில் சட்டவிரோத செயல்கள் இடம்பெற்றால் ஆர்ப்பாட்டத்தை கலைக்கும் அதிகாரம் போலீசாருக்கு உண்டு என நீதவான் ரஸ்மி சிங்கப்புலி தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர குண்டுகளை கொழும்பில் விதைத்து மக்கள் பங்கேற்பதை தடுப்பதா ஜனநாயகம், ஜயந்த கேட்டகொட எம்பி கேள்வி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. யுத்தத்திற்கு நிறைவு கொண்டு வந்தவரை சிறையில் அடைத்து 2 வருடங்கள் நிறைவடைந்து விட்டன. இவ்வாறான நிலையில் கொழும்பு பாதுகாப்பற்ற நகரமாக மாறிவிட்டது. கொழும்பிலிருந்து குண்டுகள் மீட்கப்பட்டன. குண்டுகளை விதைத்து ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் பங்கேற்பதை தடுப்பதா ஜனநாயகம் என ஜனநாயக தேசிய முன்னணியின் எம்பியான ஜயந்த கேட்டகொட எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற சபை ஒத்திவைப்புகளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர மாலைதீவு ஜனாதிபதி மாறினாலும் நெருக்கமான உறவில் மாற்றமில்லை, இலங்கை அரசாங்கம் அறிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. மாலைதீவின் ஜனாதிபதி பதவி விலகியமை மற்றும் புதிய ஜனாதிபதி பதவியேற்றமை போன்றன அந்நாட்டின் உள்நாட்டு விவகாரம் என்றும் அந்த விடயங்கள் மாலைதீவினாலேயே அமைதியான முறையில் தீர்த்து கொள்ளப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மாலைதீவின் ஜனாதிபதி பதவி விலகியமை மற்றும் புதிய ஜனாதிபதி பதவியேற்றமை போன்ற விடயங்கள் குறித்து இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இராணுவ புரட்சியின் மூலம் பதவியிலிருந்து நான் விலகுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டேன், இவ்வாறு கூறுகிறார் மாலைதீவு முன்னாள் ஜனாதிபதி நஷீட் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இராணுவ புரட்சி ஒன்றின் போது ஆயுதம் தாங்கிய போலீசாராலும் இராணுவ அதிகாரிகளாலும் பதவியை ராஜினாமா செய்ய தான் நிர்பந்திக்கப்பட்டதாக பதவியிலிருந்து விலகிய மாலைதீவு முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீத் புதன்கிழமை காலை AFP செய்தி சேவைக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி பதவியிலிருந்து முகமது நஷீத் வெளியேற்றப்பட்டதை புரட்சி ஒன்று என விவாதிப்பது நியாயமற்றது என மாலைதீவின் புதிய ஜனாதிபதி முகமது வாஹிட் ஹசன் கூறியுள்ளார். அவரை மேற்படி பதவியிலிருந்து வெளியேற்றுவது குறித்து முன்கூட்டியே திட்டமிடப்படவில்லை எனவும் இது திடீரென ஏற்பட்ட ஒரு சம்பவம் எனவும் புதிய ஜனாதிபதி தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான புகைப்படமாக அநீதிக்கு எதிரான தேசிய இயக்கத்தின் சத்தியாகிரக போராட்டம் புதுக்கடை நீதிமன்ற கட்டடத்திற்கு முன்னால் நேற்று நடைபெற்றது.
எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க உட்பட அந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வீரகேசரி அதன் முன்பக்கத்தில் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. இதனை தவிர சரத் பொன்சேகாவிற்கு ஆதரவாக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணியின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் வீரகேசரி வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். திவ இன பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக சோமாலியானோ கொள்ளக்கருவான் பெஹரகாத் දීවරයන් පිළිබඳව ප්‍රකාශය ඊයේ මැති සභේදී රුවිදෙයි රාජතාන්ත්‍රික ගත් පියවර කුමක්ද? මුදා ගැනීමට උත්සාහ කරනවා ராஜதாந்திரிකව බැහැ என்ற தலைப்பில் அந்த பிரதான செய்தியை இன்றைய தினம் திவையின வெளியிட்டுள்ளது. சோமாலிய கொள்ளையர்களினால் கடத்தப்பட்ட இலங்கை மீனவர்கள் தொடர்பான பிரச்சனை நேற்று சபையில் எழுப்பப்பட்டது. மீனவர்களை விடுவிப்பதற்கு எடுத்த ராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கை என்ன என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் ராஜதந்திர ரீதியாக இதனை மேற்கொள்ள முடியாது எனவும் பதிலளிக்கப்பட்டதாக இன்று பிரதான தலைப்புச் செய்தியை திவையின வெளியிட்டுள்ளது. சோமாலிய கடற்கொள்ளையர்களினால் கடத்தப்பட்ட இலங்கை மீனவர்களை விடுவித்துக் கொள்வதற்கு அரசாங்கம் எவ்வகையிலான ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என நேற்றைய தினம் ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க சபையில் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அந்த துறைசார் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மீனவர்களை மீட்டுக் கொள்வதற்கு ராஜதந்திர ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியாது எனவும் எவ்வாறாயினும் மீனவர்களை மீட்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பதிலளித்ததாக இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஜனபதி பாகிஸ்தானே சஞ்சாரேக என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. ஜனாதிபதி பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாளை வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பாகிஸ்தானுக்கு செல்ல உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக ஆலோசனை அலுவலகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரியின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாகிஸ்தான் செல்வதுடன் அவர் எதிர்வரும் சனிக்கிழமை வரை அங்கு தங்கியிருப்பார் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இதனை தவிர வைத்திய பிரதிகாரே சந்தகா ரெகனஸ் யாமின் பசு பொன்சேகா உபவாசே அத்தஹரி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. மருத்துவ சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டதை அடுத்து பொன்சேகா தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வெள்ளைக்கொடி வழக்கு விசாரணை தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சரத் பொன்சேகா அதன் பின்னர் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் மேற்கொண்டு வந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தன்னை மருத்துவ சிகிச்சைக்கு உரிய நேரத்தில் அழைத்து செல்லவில்லை என தெரிவித்து சரத் பொன்சேகா சிறையில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாம் அடுத்ததாக இந்த தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக எஸ்எஃப் டேக்ஸ் இஷ்யூ ஆன் எஸ்சி பெஞ்ச் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. சரத் பொன்சேகாவின் மனுவை உயர் நீதிமன்றம் விசாரணை எடுத்துக் கொண்டுள்ளதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. வெள்ளைக்கொடி வழக்கு விசாரணை தீர்ப்புக்கு எதிராக சரத் பொன்சேகா தரப்பில் உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வது என நேற்று உயர் நீதிமன்றம் தீர்மானித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக මහියංගනේ පොලිසියම වහම මාරු කර යවයි 122කින් ඉතුරු වුණේ ස්ථානාධිපති පමණයි විනය කඩකිරීමේ චෝදනාව උඩගත් පියවරක් என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை லங்காதீப வெளியிட்டுள்ளது. மையங்கன போலீஸ் நிலையத்தில் இருந்த அனைவரும் உடனடியாக இடமாற்றப்பட்டுள்ளனர். 122 பேர் இருந்த போலீஸ் நிலையத்தில் நிலைய பொறுப்பதிகாரி மாத்திரமே எஞ்சினார். ஒழுக்காற்று விசாரணைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இந்த பிரதான தலைப்புச் செய்தியை லங்காதீப வெளியிட்டுள்ளது. மையங்கன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை தவிர அந்த நிலையத்தில் கடமையாற்றிய 121 பேர் நேற்று முன்தினம் 7ஆம் திகதி ஊவா மாகாணத்தில் உள்ள வேறு போலீஸ் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பாரதூரமாக ஒழுக்கங்களை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர்களுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர லங்காதீப பத்திரிகையும்
அதன் முன்பக்கத்தில் பிரதானமாக சரத் பொன்சேகாவிற்கு ஆதரவாக நேற்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும், ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியினர் நடத்திய சத்தியாகிரக போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி, கர்நாடக அமைச்சர்கள் 3 பேர் ராஜினாமா, அவையில் ஆபாச படம் பார்த்ததாக புகார் என்ற தலைப்புடன் அந்த 3 அமைச்சர்களின் புகைப்படத்துடன் இன்றைய பிரதான செய்தியை தினமணி வெளியிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் செல்போனில் ஆபாச படம் பார்த்ததாக எழுந்த புகார் தொடர்பாக கர்நாடக அமைச்சர்களான லக்ஷ்மண் சவதி, சிசி பாட்டீல், கிருஷ்ணா பலேமர் ஆகிய 3 பேர் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். கர்நாடக சட்டப்பேரவையில் செவ்வாய்க்கிழமை விவாதம் நடந்து கொண்டிருந்த போது கூட்டுறவுத்துறை அமைச்சர் லக்ஷ்மண் சவதி, மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் சிசி பாட்டீல் ஆகிய இருவரும் செல்போனில் ஆபாச படம் பார்த்ததாகவும், அந்த படத்தை துறைமுகம், அறிவியல் மற்றும் தொழில்துறை அமைச்சர் கிருஷ்ணா பலமேர் இவர்களுக்கு அனுப்பி வைத்ததாகவும் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இது கர்நாடகத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. சட்டப்பேரவையில் ஆபாச படம் பார்த்த விவகாரம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் ஆவேசத்தையும் உருவாக்கியுள்ளது. இதனை அடுத்து குறித்த 3வரையும் பாஜக தலைமை உடனடியாக பதவி விலகுமாறு கேட்டுக்கொண்டதை அடுத்து இவர்கள் 3வரும் தமது பதவியை ராஜினாமா செய்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் ஆபாசப்பட விவகாரத்தை விசாரிக்க சட்டப்பேரவை குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் விசாரணை அறிக்கை வரும் வரை குறித்த 3 முன்னாள் அமைச்சர்களுக்கும் அவைக்கு வர தடை விதிப்பதாகவும் சட்டப்பேரவை தலைவர் கேஜி போப்பையா உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர தமிழக பேரவையில் செல்போனுக்கு தடை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. கர்நாடக சட்டப்பேரவையின் சம்பவத்தின் எதிரொலியாக தமிழக சட்டப்பேரவையில் செல்போனுக்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முடிவு புதன்கிழமை நடைபெற்ற அவை குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. எம்எல்ஏக்கள் அவசர தொலைபேசி பேச வேண்டுமென்றால் பேரவை லாபியில் பொது தொலைபேசிகளை வைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கர்நாடக சட்டப்பேரவையில் செல்போனில் ஆபாச படம் பார்த்ததாக கூறப்படும் சம்பவத்தின் காரணமாக மாநிலத்தின் அமைச்சர்கள் 3 ராஜினாமா செய்துள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் தமிழக சட்டப்பேரவையில் நடைபெறாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே தமிழக சட்டப்பேரவையில் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர மாறன் சகோதரர்கள் மீது வழக்கு, சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன், சன் டிவி நிர்வாக இயக்குனர் கலாநிதி மாறன் ஆகியோர் மீது சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டின் பேரில் மத்திய அமலாக்கல் பிரிவு வழக்கு பதிவு செய்துள்ளது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து அமலாக்க பிரிவு நடத்திய விசாரணைக்கு பின்னர் சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் செவ்வாய்க்கிழமை 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர நாம் இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையும் பார்க்கலாம். தினத்தந்தி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாகவும், கர்நாடக சட்டப்பேரவையில் ஆபாச படம் பார்த்த 3 மந்திரிகள் ராஜினாமா, விசாரணை முடியும் வரை சபைக்கு வர தடை என்ற தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. குறிப்பாக இந்தியாவில் அனைத்து மாநிலங்களில் இருந்து வெளிவந்துள்ள நாளிதழ்களும் இந்த கர்நாடக சட்டசபையில் 3 மந்திரிகள் ஆபாச படம் பார்த்த விவகாரத்தையும் அவர்கள் பதவி விலகிய செய்தியையும் இன்றைய பிரதான மற்றும் முக்கிய செய்திகளாக வெளியிட்டுள்ளன. அந்த தகவலோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.